வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் வெயிட் மெட்டா பவர் நம்ம இன்னைக்கு லான்ச் பண்றோம். எஸ், ஸோ தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நீங்க எல்லாரும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க, டிஎம் பண்ணிட்டு இருந்தீங்க, கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, கேட்டுட்டே இருந்தீங்க மெட்டா பவர் எப்போதான் லான்ச் பண்ண போறீங்க அப்படின்னு. இன்னைக்கு ஃபைனலி ஆஃப்டர் அ லாங் வெயிட் நம்ம மெட்டா பவரை இன்ஸ்டாகிராம்ல இன்னைக்கு லான்ச் பண்றோம். ஸோ நீங்க மெட்டா பவர்னா என்னன்னு டீடைல்டா தெரிஞ்சுக்கணும், என்னதான் சொல்லி தர போறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. டீடைல்டு கரிக்குலம் என்னென்ன இன்க்ளூட் ஆயிருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ வித் திஸ் வீடியோக்கு போலாமா? ஃபர்ஸ்ட்லி டு ஸ்டார்ட் வித் ஆக்சுவலி மெட்டா பவர் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமி லான்ச் பண்ணப்போ இன்ஸ்டா பவர் அப்படின்ற ப்ரோக்ராம் நம்ம வந்து லான்ச் பண்ணியிருந்தோம். இப்போ இன்ஸ்டா பவர்னா என்ன? இன்ஸ்டாகிராம் பத்தி எண்ட் டு எண்ட், அதாவது என்கேஜ்மெண்ட்ஸ், ஆர்கானிக் கண்டென்ட் எப்படி போஸ்ட் பண்ணணும், கண்டென்ட் எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும், அல்காரிதம்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். ஆனா இன்ஸ்டா பவர்ல சில டிராபேக்ஸ் இருந்தது. யாருமே வந்து மெயினாக இதான் ப்ரோக்ராமோட ட்ராபேக்ஸ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? பட் ஆக்சுவலி இப்போ நீங்கள் ஒரு கோர்ஸ் கிரியேட்டராக இருந்தாலும் சரி, ஒரு நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சாலும் சரி, மெயினாக எது ஒர்க் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் பெட்டராக பண்ண முடியும். ஸோ அதனால ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக உங்களுக்கு அதில் என்னென்ன ட்ராபேக் இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன். மெயினாக 3 ட்ராபேக்ஸ் நாங்கள் பார்த்தோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டா பவர் வந்து இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுச்சு. ஆனால் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் க்ரோ பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டாகிராமை தாண்டி சில விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும். ஸோ அதனால இன்ஸ்டாகிராம் மட்டும் இருக்குது அப்படின்னும் போது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய கொடுக்கணும் அப்படின்றதுனால அந்த ப்ரோக்ராமை அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம். இதனால மெட்டா பவர்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் மெயினா, பிளஸ் இன்ஸ்டாகிராம் ஆட்டோமேஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணலாம், டிஎம்ஸ் எப்படி நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம், சேல்ஸ் ஃபனல்ஸை எப்படி கிரியேட் பண்ணலாம், ஆட் எப்படி ரன் பண்ணலாம், அதை வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில நீங்க எப்படி நர்ச்சர் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து மெட்டா பவர்ல நம்ம ரொம்ப டீட்டெயிலாக கவர் பண்றோம். எப்படி சூப்பர்வா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட மோட் ஆஃப் கிளாஸ் ரூம். அதாவது இன்ஸ்டா பவர் வந்து ஃபுல்லி ரெக்கார்டடா இருந்தது. அது ஃபுல்லி ரெக்கார்டடா இருந்ததுன்றதுனால நிறைய பேர் ஆரம்பிச்சாங்க, ஆனா முடிக்கல. நம்ம எப்பவுமே அப்படித்தானே பண்ணுவோம், ஒரு இதில் ஜாயின் பண்ணுவோம், ஆனால் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. இந்த வேலை அந்த வேலை இதுன்னு எல்லாத்துலேயும் பிஸி ஆகிட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறது மிஸ் பண்ணிடுவோம் இல்லையா? இந்த தடவை அது நடக்கவே கூடாது அப்படின்றதுனால மெட்டா பவர்ல எல்லா செஷன்ஸும் கம்ப்ளீட்டா லைவா வச்சிருக்கோம். எஸ், எவ்ரி சிங்கிள் வீக் ஒரு லைவ் செஷன் இருக்கும். எவ்ரி வீக் எவ்ரி சாட்டர்டே நம்மளோட லைவ் செஷனுக்கு நீங்க லைவ் அட்டென்ட் பண்ணலாம். எல்லாமே நம்ம Q&As எல்லாமே ரியல் டைம்ல நீங்களும் நானும் ஜூம் கிளாஸஸ்ல எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணுவோம். எஸ், பட் முக்கியமா ஃபர்ஸ்ட் கோஹார்ட் மட்டும்தான் நம்ம லைவா கனெக்ட் பண்றோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கோஹார்ட் தான் உங்களுக்கு இப்போ ஓபன் பண்ண போறோம். மூணாவது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா டீடைல்ஸ் ஆஃப் த கண்டென்ட். ஏன்னா ஜஸ்ட் ஒரு அல்காரிதம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன், இது என்ன அப்படின்றத வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல சொல்லியிருந்தோம். அது ஒரு ஃபீச்சர்னா என்ன, அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஆனா மெட்டா பவர்ல ஒரு ஸ்டெப் நம்ம கீழே போயிட்டு இன்னும் டீப்பரா ஒரு கஸ்டமர் சைக்காலஜி நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், உங்க பிசினஸ்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க எப்படி கஸ்டமைஸ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒர்க் ஆகுதா ஆலையா அப்படின்னு என்னென்ன மெட்ரிக்ஸ் வச்சு கத்துக்கணும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டிக்கும் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்ம வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ இதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவா நீங்க அக்கௌண்டபிளா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் அண்ட் எஸ்பெஷலி பண்ணதுக்கு அப்புறம் அது ஒர்க் ஆகுதா ஆலைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் சப்போர்ட்டா இருக்கும். இப்போ மெட்டா பவர்ல என்ன இருக்கு, கரிக்குலம் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? வாங்க நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல எடுத்துட்டோம்னா இதுதான் நம்ம மெட்டா பவரோட ஓப்பனிங் கரிக்குலம். இல்லை டோட்டலாக பார்த்தீங்கன்னா 11 மாடியூல்ஸ் இருக்கு. ஆமாங்க, 11 ஃபுல் மாடியூல்ஸ் இந்த ப்ரோக்ராம்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மாடியூல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபவுண்டேஷன்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் த பேசிக்ஸ். கரெக்டா, பேசிக்ஸ் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பேசிக்ஸ்ல இருந்து நீங்க எப்படி பண்ணலாம், என்னென்ன பார்க்கணும் அப்படின்றத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம சொல்லி கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கரிக்குலம்ல பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் ஃபார் பிசினஸ். அதாவது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க பார்க்கணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் என்ன நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு இன்ஸ்டாகிராமோட ரோல் என்ன, ஒரு பையர் ஜேர்னில ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வாங்குறாங்க அப்படின்னா அந்த ஜேர்னில இன்ஸ்டாகிராமோட ரோல் என்னவா இருக்க போகுது, இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் எப்படி இருக்கு, ரீச் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், என்கேஜ்மெண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், கன்வர்ஷன்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இது ஒன்னையும் நீங்க எப்படி பாக்குறது அப்படின்றது எல்லாமே வந்து பேசிக்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அண்ட் தென் ஒரு ரைட் பிசினஸ் ஆப்ஜெக்டிவை நீங்க எப்படி சூஸ் பண்ணணும். நிறைய தடவை நம்ம பண்றது என்னன்னா, நம்ம வந்து எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அந்த ஃபாலோவர்ஸ்க்கு நீங்கள் வந்து அவேர்னஸ் மாதிரி பண்ணணுமா, இல்லை என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணணுமா, இல்லை ரீச் அதிகமாக இருக்கணுமா, இல்லை இம்ப்ரெஷன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமா, அந்த பார்ட் வந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரியானது எல்லாமே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் நீங்கள் செட் பண்ணணும்னா ஃபவுண்டேஷன் எங்கே போகணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் ஃப்ரம் த பேசிக்ஸ் நம்ம போகிறதுனால
நீங்கள் ஒன்ஸ் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களால் ப்ராப்பர் ஃபவுண்டேஷன்ஸில் போட முடியுது. இப்போ இது வந்து உங்களுக்கு பிகினருக்கும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு அட்வான்ஸ் இதுக்கு போயிட்டீங்க, உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன்ஸில் இருந்து செக் பண்ணிவிட்டு அண்ட் தென் 1 by 1 வரலாம். ஏன்னா ஃபவுண்டேஷன்ஸ்லேயே வந்து நம்ம ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் கவர் பண்ணாமல் ஒரு இன்ஸ்டாகிராமோட இக்கோசிஸ்டம் எப்படி இருக்குது, ஒரு ஃபீட் எப்படி இருக்குது, ரீல்ஸ் எப்படி இருக்குது, ஸ்டோரிஸ், எக்ஸ்ப்ளோர், டிஎம், இன்ஸ்டாகிராம் ஷாப்ஸ், இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு இதுவும் எலாபரேட்டாக இதோட ஐடியாலஜி எப்படி இருக்குது, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும், அந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும் எல்லாமே கவர் பண்ணுறோம். போத் B2C ஆஸ் வெல் அஸ் B2Bல. அண்ட் இன்னொரு பெஸ்ட் பார்ட் வந்து இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம். இப்போ 2025ல் இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் எப்படிலாம் எவால்வ் ஆயிருக்கு. அது எப்படி எவால்வ் ஆனால் அடுத்த வருஷங்களுக்கு 2026ல் இல்லை 2027ல் எப்படி எவால்வ் ஆகும், அப்படி ஆக ஆக நம்ம 2 விஷயங்கள் எப்படி பார்க்குறது. ஒன்று ரேங்கிங் சிக்னல், அதாவது இன்ட்ரெஸ்ட், டைம்லினஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப். உங்கள் ஆடியன்ஸ் வந்து உங்கள் கூட எந்த அளவுக்கு கனெக்டிவாக இருக்காங்கன்னு ரேங்கிங் சிக்னல்ஸ்லாம் தெரியும் இல்லையா, அது ப்ளஸ் என்கேஜ்மெண்ட் வர்சஸ் ரீச், எதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கஸ்டமரோட ஜேர்னி. ஒரு கஸ்டமர் வந்து ஃபர்ஸ்ட் உங்களை ஃபாலோ பண்ண உடனே அவங்க வாங்க போகிறது இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களை பற்றி தெரியணும், ஒரு அவேர்னஸ் இருக்கணும். அந்த அவேர்னஸ்க்கு என்ன பண்ணுவோம், கண்டென்ட் டிஸ்கவரி, ஆப்டிமைசேஷன், ஆட்ஸ், நீங்கள் டிஃப்ரெண்ட் திங்ஸ் பண்ணலாம். அண்ட் தென் என்கேஜ்மெண்ட். அண்ட் தென் அவங்க வந்து கன்வெர்ட் ஆகணும் ஒரு கஸ்டமர் ஆனதுக்கப்புறம் ரிட்டென்ஷன், அதாவது திரும்ப 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 உங்ககிட்ட வாங்கிட்டே இருக்கணும். ஸோ இதை ஃபுல்லாக நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக நம்ம வந்து மாடியூல் 1ல் பார்க்குறோம். ப்ளஸ் ஒவ்வொரு மாடியூலுக்கு அப்புறமும் ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ். இது வந்து உங்களுக்கு இன்னும் நீங்கள் கிளியராக சரி நான் வந்து பண்ணணும்னா இதை வந்து நான் எப்படி என்னோடதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக தான் நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ அதனால நான் ஒரு கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து நான் உங்களுக்கு காட்டின மாதிரி நம்ம மாடியூல் 1 கரெக்டாக. ஸோ இந்த மாடியூல் 1க்கு ஒவ்வொரு மாடியூலுக்கும் நம்ம வந்து ஒரு நோட்ஸும் கொடுக்கணும், அதாவது கிளாஸ் நோட்ஸ். இப்போ ஈச் டைம் நம்ம வந்து ஜூமில் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அந்த கிளாஸுக்கு நோட்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஒரே நிமிஷம் இருங்க, இதுதான் வந்து நம்மளோட மாடியூல் 1க்கான நோட்ஸ். எஸ், மாடியூல் 1க்கு மட்டுமான நோட்ஸ் இது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் சைடில் வருது இல்லையா, இதுதான் இண்டெக்ஸ். ஸோ இது எல்லாமே பாருங்க, இது எல்லாமே மாடியூல் 1. ஓகேவா. ஸோ மாடியூல் 1 மட்டுமே இவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து எலாபரேட் ஆகுது, உங்களால் எல்லாமே பார்க்க முடியுது கரெக்டாக. ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராம் ஈகோசிஸ்டம், அண்ட் தென் B2C அண்ட் தென் B2B, ஒரு அல்காரிதம் எப்படி இருக்கு, அண்ட் இந்த அல்காரிதம்ல ஒன்று இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் AI ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் அது எப்படி வந்திருக்கு, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இது சோஷியல் கிராஃப்னா என்ன, மைக்ரோபூல் டெஸ்டிங்னா என்ன, மல்டி சிக்னல் ஸ்டோரிங்னா என்ன, அண்ட் இன்ஸ்டாகிராமோட ரேங்கிங் சிக்னல் நீங்கள் எப்படி இது பண்ணலாம். இன் ப்ராக்டிஸ் உங்களோட பிஸ்னஸில் இதை நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் 1 by 1 உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இது பாருங்கள், இது வந்து ஃபீட். ஸோ இன்ஸ்டாகிராம் ஃபீட் ஒரு ரீல்ஸ்க்கு ஒன்றுக்கும் நீங்கள் வந்து எப்படி இது பண்ணலாம். அண்ட் ஒரு B2Cயில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதே இது நீங்கள் B2Bயில் ஒரு இது எல்லாமே வந்து B2C கண்டென்ட். ஸோ ஒரு B2C பிஸ்னஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் எப்படி வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு இது பண்ணணும். கைஸ் இது எல்லாமே வந்து நோட்ஸ். நம்ம கிளாஸில் இது ஒன்று பற்றியும் டீட்டெயில்டாக சொல்லுவோம். அதே மாதிரி B2B, ஒரு B2Bனா அதில் நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் பிஸ்னஸ்க்கு உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் என்னென்ன பண்ணலாம், ரியல் எக்ஸாம்பிள்ஸ், மற்ற பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க. அண்ட் ஒரு அல்காரிதம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் போது என்னென்ன அல்காரிதம் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு, AI ஃபர்ஸ்ட் இன்ஜின்ஸால் பர்சனலைஸ்டு ஃபீட் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம், உங்கள் ஆடியன்ஸோட ஃபீடை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சால் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும், அது எல்லாமே நம்ம இதில் பார்க்க போகிறோம். ப்ளஸ் என்கேஜ்மெண்ட் குவாலிட்டி, ஒரு அல்காரிதமோட ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்கணும், கண்டென்ட் பேலன்ஸ், இந்த மாதிரி இன்னும் நிறைய 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 விஷயங்கள். ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ஒரு AI ரெக்கமெண்டேஷன் அப்படின்னா சோஷியல் கிராஃப்னா என்ன, இன்ட்ரெஸ்ட் கிராஃப்னா என்ன, மைக்ரோபூல் டெஸ்டிங், மல்டி சிக்னல் ஸ்கோரிங். ஸோ இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இது வந்து போயிட்டே இருக்கும். ஆக்சுவலி இன்ஸ்டாகிராமோட ரேங்கிங் சிக்னல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின். உங்கள் கண்டென்ட் வந்து ரீச் ஆகுதா ஆகலையா அப்படின்றத டிசைட் பண்ணுறதே இந்த ரேங்கிங் சிக்னல்ஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, மெயினாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அண்ட் இது ஒன்னொன்னையும் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஸ்டெப் 1 என்ன பண்ணணும், ஸ்டெப் 2 என்ன பண்ணணும், ஸ்டெப் 3 என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சொல்லித்தரோம். ஸோ யோசிச்சு பாருங்கள், இது எல்லாமே வந்து மாடியூல் 1 தான். ஓகேவா. ஸோ மாடியூல் 1 மட்டுமே உங்களுக்கு இவ்வளோ டீப்பாக இருந்தது அப்படின்னா ஒவ்வொரு விஷயமும் உங்களால் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி மெட்டா பவர் வந்து நம்ம ரொம்ப டைம் எடுத்து எஃபர்ட் போட்டு, எஸ்பெஷலி மெயினாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
இது வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரே நாளில் நம்ம வந்து இந்த கண்டென்ட்டை கிரியேட் பண்ணலாம். ஏன்னா இன்ஸ்டா பவர் சேல்ஸை நம்ம ஒரு 1 மந்த்தாக ஸ்டாப் பண்ணிட்டு அந்த 1 மந்த் நம்ம வந்து பியூராக எனக்கு இந்த மெட்டா பவர் ப்ராப்பராக கோர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ண கோர்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் நான் உங்களுக்கு சொன்னது மாடியூல் 1 மட்டும் தான். ஸோ இப்போ நம்ம உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, என்னென்ன வந்து டீப்பாக நீங்கள் பார்க்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இப்போ வந்து நம்ம மாடியூல் 2 பார்க்கலாம். ஸோ கைஸ் மாடியூல் 1 வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இது எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு எலாபரேட்டாக காட்டினேன். ஸோ இப்போ மற்ற மாடியூல்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது வந்து என்னென்ன கற்றுக்க போகிறோம், என்னென்ன வந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். எஸ். ஸோ இப்போ வந்து நம்ம மாடியூல் 2க்கு போகிறோம். ஸோ மாடியூல் 2 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரொஃபைல் செட்டப்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஒரு இன்ஸ்டாகிராமோட ப்ரொஃபைல் செட்டப், கரிக்குலம் நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அதுலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணுமா, கிரியேட்டர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணுமா, ஏன்னா மெயினாக நம்ம வந்து நிறைய தடவை அதை பற்றி பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு அக்கௌண்ட் நீங்கள் செட் பண்ணும்போதும் உங்கள் பயோவில் இருந்து பீப்புள் வந்து கன்வெர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமே எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணுறது எப்படி, ஒரு பயோ செட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் எஸ்இஓக்கு என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அது என்னென்ன கிளாஸிஃபிகேஷனில் இருக்குது, அதாவது டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் எப்படி பண்ணலாம், அண்ட் அதை நீங்கள் கற்றுக்கிட்டு அதை எப்படி ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே நம்ம மாடியூல் 2ல் பார்க்குறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாடியூல் 3 பியூர்லி ஃபார் கண்டென்ட். கைஸ் கண்டென்ட் தான் முக்கியமான விஷயம் இல்லையா, முக்கியமாக நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது. ஸோ அதனால கண்டென்ட்டை ஒரே மாடியூலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த மாடியூலில் இன்னும் சப் மாடியூல்ஸாக கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணணும், கண்டென்ட் பில்லர்ஸ் என்னென்ன, லைக் எனக்கு வந்து என்ன கிரியேட் பண்ணணும்னே தெரியல, என்ன டாபிக்ஸ் பேசணும்னு தெரியல, சரி இதுதான் டாபிக்னு டிசைட் பண்ணிட்டா அதில் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும்னு தெரியல, அந்த ஒரு ரீல் நம்ம எடுக்கிறோம்னா ரீலோட ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் எப்படி இருக்கணும், அடுத்து எப்படி இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஃப்ரேம் பண்ண தெரியல. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஒவ்வொரு பாயிண்டர்ஸும் நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்து நீங்கள் இன்னும் பெட்டராக கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம். அண்ட் எல்லாமே நம்மளே வந்து உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துரும். ஸோ தட் நீங்களாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் சொன்னதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், உங்களோட கண்டென்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்கும்போது இன்னும் வந்து ஒரு கண்டென்ட் பில்லர்ஸ், உங்கள் ஆடியன்ஸை எஜுகேட் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும், என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு ஹூக் எப்படி எழுதணும், உங்கள் கேப்ஷன்ஸ் எப்படி எழுதணும், வைரல் கண்டென்ட் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம், அட் த சேம் டைம் உங்களை பீப்புள் நம்புகிற மாதிரியும் ஒரு அத்தாரிட்டி பில்ட் ஆகிறதுக்கும் மெயினாக சேல்ஸில் எண்ட் ஆகிறதுக்கு நீங்கள் என்னென்ன கிரியேட் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். இதை இன்னும் ஒவ்வொரு, அதாவது தேர்ட் மாடியூல் இல்லையா அது, இதை இன்னும் 3.1 அப்படின்னு போயிட்டு எவ்ரி ஆண்டர்பிரினர்ஸ் கிரியேட் பண்ண வேண்டிய கண்டென்ட். கைஸ் இன்னொரு முக்கியமான இது பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர்லி ஃபார் ஆண்டர்பிரினர்ஸ். ஒரு ஆண்டர்பிரினராக நீங்கள் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், ஒரு கிரியேட்டராக நீங்கள் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான கோர்ஸ் தான் இது. ஜஸ்ட் ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆகணும் அப்படின்ற கண்டென்ட் கிடையாது. நீங்கள் ப்ராப்பராக ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணணும், ஒரு இன்ஸ்டாகிராமில் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தான் இந்த கோர்ஸ். ஸோ இதில் வந்து ரீல்ஸ், கெரோசல், ஸ்டோரிஸ் எல்லாமே எப்படி போடணும், அப்புறம் ஒரு கண்டென்ட் டெவலப் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ், என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, ஒரு ஃப்ரேம் இங்கே பாருங்கள், HHH ஃப்ரேம் ஒர்க், ஐடா ஃப்ரேம் ஒர்க், கண்டென்ட் பிரமிட், 3E ஃப்ரேம் ஒர்க், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு சொல்லி தர போகிறோம். ப்ளஸ் ஐடியா ஜென்ரேஷன் சிஸ்டம்ஸ். எனக்கு என்ன போஸ்ட் பண்ணுறதுனே தெரியல, ஐடியாஸே இல்லை அப்படின்னா எதுக்குங்க கவலைப்படுறீங்க, எல்லாமே இதிலே வந்துடும். ப்ளஸ் கண்டென்ட் கிரியேஷன், நான் சொன்னேன் இல்லையா, ஸ்கிரிப்ட் ரைட்டிங், ஒரு டிசைன் பண்ணணும்னா எப்படி பண்ணணும், நான் வந்து டெய்லி பண்ண வேண்டாம், ஒரே வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே நீங்கள் எப்படி பண்ணணும், இதை எப்படி எடிட் பண்ணுவீங்க. ப்ளஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்குன்னு ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது இன்ஸ்டாகிராமில் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது இல்லையா, அதை வந்து நீங்கள் யூடியூப்ல யூஸ் பண்ணலாம், இன்னும் நிறைய சோஷியல் மீடியாஸில் யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம ரீபர்பஸிங் சிஸ்டமில் சொல்லிக் கொடுப்போம். அண்ட் தென் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட், ஒவ்வொரு ஸ்டெப்பாக கேலண்டர் எப்படி போஸ்ட் பண்ணணும், எந்த டைமில் போஸ்ட் பண்ணணும், என்கேஜ்மெண்ட் எப்போ இருக்கும், நீங்கள் நோஷன், ஏர் டேபிள் அந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு கண்டென்ட் லைப்ரரியை கம்ப்ளீட்டாக எப்படி கிரியேட் பண்ணணும், ப்ளஸ் உங்கள் கண்டென்ட் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அந்த என்டையர் அனாலிட்டிக்ஸை நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமாக ஸ்டோரி டெல்லிங் ஃப்ரேம்வொர்க். இப்போ சொல்கிறாங்கல்ல பர்சனல் பிராண்டிங் இருக்கணும், ஸ்டோரி டெல்லிங் இருக்கணும்னு, ஆனால் அதெல்லாம் எனக்கு எப்படி பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா கவலையே படாதீங்க, எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இதில் சொல்லித்தருவோம். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னால் இது பண்ண முடியுமா, இதுக்கு ஒரு டீம் வேணுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா அவ்வளோலாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இப்போ என்ன செட்டப்பில் இருக்கீங்களோ சேம் செட்டப்பில் நம்மளால் இது எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அண்ட் இதுக்காக நீங்கள் வந்து இன்கேஸ் ஒரு டிசைனர் ஹையர் பண்ணணும், ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினச்சிங்கன்னா அது எப்படி பண்ணலாம். இன்கேஸ் அது வேண்டாம் நானே பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா AI யூஸ் பண்ணி அதை எப்படி க்ரியேட் பண்ணலாம். இதை வந்து ரொம்ப எஃபர்ட் போடாமல் ரிப்பீட்டபிள் ஃப்ரேம் ஒர்க்காக நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயில்டாக மெட்டா பவரில் மாடியூல் 3ல் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.
ஸோ 3ல வந்து நம்ம வந்து இதுவரை பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் பார்த்தாச்சு, ப்ரொஃபைல் செட்டப் பார்த்தாச்சு, கண்டென்ட் பார்த்தாச்சு. 4வது growth strategies. சரி, கண்டென்ட் எல்லாம் கிரியேட் பண்றது, இதை ஆக்சுவலா எப்படி க்ரோ பண்றது? லொகேஷன் ஆப்டிமைசேஷன், ஹேஷ்டேக் ஆப்டிமைசேஷன், நீங்க இன்கேஸ் நீங்க யூஜிசி கண்டென்ட் கிரியேட் பண்றீங்கன்னா எப்படி பண்ணலாம், என்கேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு கம்யூனிட்டி எப்படி பில்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்ல, அது எல்லாமே இங்க வந்து ரொம்ப டீட்டெயிலா மாடியூல் 4ல உங்களுக்கு சொல்லி தருவோம். ஸோ இதை நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால வந்து உங்க அக்கௌண்ட்டை ஆர்கானிக்காவே க்ரோ பண்ண முடியும். நீங்க தனியா வந்து ரொம்ப இது பண்ணணும், அது பண்ணணும், 100 திங்ஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. சிம்பிளா ABC இது மட்டும் பண்ணிட்டு உங்களால ஈஸியா இன்ஸ்டாகிராமை க்ரோ பண்ண முடியும். அடுத்து மாடியூல் 5 பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஏன்னா இப்போ வந்து நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம், க்ரோ பண்ணியாச்சு, அடுத்து முக்கியமா என்ன, சேல்ஸ் தானே. ஸோ அதுக்கு நீங்க எப்படி வந்து சேல் பண்ணலாம்? ஒரு ஃப்ரீ வேல்யூ மட்டும் கொடுக்கறத விட ஒரு மைக்ரோ கமிட்மெண்ட்ல இருந்து உங்க ஆடியன்ஸை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு பே பண்ண வைக்கிறது எப்படி? ஸோ அதுக்கு நீங்க என்னென்ன ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணணும், உங்க பையர் பர்சனை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவங்களோட டெசிஷன் மேக்கிங், அதாவது நீங்க உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்ற டெசிஷன் அவங்கள எப்படி எடுக்க வைக்கிறது, ஸ்டோரிஸ் யூஸ் பண்ணி எப்படி செல் பண்றது, அண்ட் மெயினா இமீடியட்டா வாங்கணும், இப்போவே வாங்கணும் அப்படின்றது எப்படி எடுத்துட்டு வருது, அது எல்லாமே நம்ம இங்கே கவர் பண்றோம். அண்ட் கோல்ட், வார்ம் அண்ட் ஹாட் ஆடியன்ஸ். அதாவது இப்போ கோல்டு ஆடியன்ஸ் அப்படின்னா உங்ககிட்ட இப்போதான் உங்களை புதுசா ஃபாலோ பண்ணாங்க, அவங்க கோல்டு ஆடியன்ஸ், ஏன்னா அவங்களுக்கு உங்களை பத்தி தெரியாது இல்லையா. வார்ம் ஆடியன்ஸ் அப்படின்னா நீங்க இவ்வளவு நாள் சில இது பார்த்துருக்கீங்க, நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா இன்னும் வாங்கணும்னு அவசியம் இல்லப்பா, அந்த ஸ்டேட்ல இருக்காங்க. ஹாட் ஆடியன்ஸ்னா சரி இவங்களை ஆக்சுவலி நான் ட்ரஸ்ட் பண்ணலாம், இவங்க கிட்ட நான் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க ஹாட் ஆடியன்ஸ். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் ஆடியன்ஸ்க்கு நீங்க எப்படி அப்பீல் பண்ணலாம், அண்ட் கோல்டா இருக்கிற ஆடியன்ஸை எப்படி ஹாட் ஆடியன்ஸை கன்வெர்ட் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம மாடியூல் 5ல பார்க்குறோம். அண்ட் இதுக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட. மாடியூல் 6 பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ஸ், பியூர் டீப் ஆட்ஸ். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி நான் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து இன்னும் பெட்டராக நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டார்டிங் ஃப்ரம் இன்ட்ரடக்ஷன்ல இருந்து கைஸ், ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன், ஒரு ஆட்ஸ் மேனேஜர் எப்படி செட்டப் பண்ணுறது, கேம்பெயின்ஸ்னா என்ன, அங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஓகேவா, ரொம்ப பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தென் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரே மாடியூல்ல முடிக்காம டீடைல்டா ஸ்பிளிட் பண்றோம். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு ஆட்ஸ் மட்டும் டீடைலா கத்துக்கணும், ஏன்னா ஆட்ஸ்ல தான் எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க ஆட் ரன் பண்ணப்போ 10 rupeesக்கு ஒரு லீட் கிடைக்கும், அது ரொம்பவே குவாலிஃபைடான லீடா இருக்கும். ஸோ அரௌண்ட் ஒரு 20,000க்கு 1 month நம்ம ஆட் ரன் பண்ணோம் அப்படின்னா என்னோட ரிசல்ட் வந்து சேல்ஸ் வந்து மோர் தென் ஒரு 2 to 3 lakhs இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி வந்து ஆட் ரன் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன திங்ஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஒரு ஃபேஸ்புக் ஆட்னா என்ன, இன்ஸ்டாகிராம் ஆட்னா என்ன, ஆட்ஸ் மேனேஜர் வர்சஸ் பூஸ்ட், எதனால போஸ்ட்டை பூஸ்ட் பண்ணவே கூடாது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், ஒரு அக்கௌண்ட் செட்டப்ல இருந்து ஆட் ஸ்ட்ரக்சர், பிசினஸ் அசெட்ஸ், இதெல்லாம் 6.1ல பார்க்குறோம். 6.2ல பார்த்தீங்கன்னா பியூரா கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்கள் ஃபார்முலேட் பண்ணணும், ஒரு நீங்கள் உங்களோட கேம்பெயினுக்கு சிங்கிள் ஆப்ஜெக்டிவ் இருக்கா, மல்டிபிள் ஆப்ஜெக்டிவ் இருக்கா, அவேர்னஸ்ல இருந்து ரன் பண்ணுறீங்களா இல்லை சேல்ஸ் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, இந்த மாதிரி 1 by 1 ஒரு 3 tier ஃபனல் கேம்பெயினை நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது ஆடியன்ஸ். ஏன்னா ஒரு ஆட்ல நீங்க எந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் செட் பண்றீங்க அப்படின்றதான் உங்க ரிசல்ட்டையே கம்ப்ளீட்டா ஜட்ஜ் பண்ண போகுது. ஸோ அப்படி ஒரு ரிசல்ட்டை, அப்படி ஒரு இம்பாக்ட்ஃபுல் ஆடியன்ஸை நீங்க எப்படி செட்டப் பண்ணலாம் அப்படின்றத மாடியூல் 6.3ல நம்ம பார்க்க போறோம். ஸோ டீடைல்டா ஒரு கோல்டு ஆடியன்ஸ், வார்ம் ஆடியன்ஸ், லுக்கலைக் ஆடியன்ஸ் செக்மெண்டேஷன், அது எல்லாமே ப்ரிசைஸா இவங்க தான் என்னோட டார்கெட் ஆடியன்ஸ், ஜங்க் லீட்ஸ் எனக்கு வரக்கூடாது, ஸ்பேம் லீட்ஸ் வரக்கூடாது, ப்ராப்பர் ஆடியன்ஸை நம்ம செட் பண்றதுக்கு ஆடியன்ஸ் பார்க்குறோம். அண்ட் தென் 6.4 ஆட் கிரியேட்டிவ்ஸ். சரி, ஆடியன்ஸ் கரெக்டா இருக்கு, ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கு, ஆனால் நீங்க கிரியேட் பண்ற ஆட் இம்பாக்ட்ஃபுல்லா இல்லைன்னா அப்புறம் எப்படி ஆடியன்ஸ் வருவாங்க சொல்லுங்க. ஸோ அதனால தான் நம்ம ஆட் கிரியேட்டிவ்ஸ்ல இங்க ஃபோக்கஸ் பண்றோம். ரொம்ப டீப்பா சைக்காலஜி, அகேன் இங்கேயும் நம்ம ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்றோம், ஒரு கேப்ஷன் எப்படி எழுதணும், உங்க ஆட் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு. அது எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா 6.5 பட்ஜெட்டிங் அண்ட் பிடிங். என்ன மாதிரியான பட்ஜெட் நீங்க செட் பண்ணணும், கேம்பெயின் பட்ஜெட் செட் பண்ணணுமா, ஆட் பட்ஜெட் செட் பண்ணணுமா, கம்மியான பட்ஜெட்ல அதிகமான ரிசல்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கேலிங் நம்ம வந்து எப்படி பண்ணலாம். ஸோ அது எல்லாமே நம்ம 6.5ல பார்க்க போறோம். 6.6ல ரீடார்கெட்டிங். இப்போ ஆல்ரெடி எனக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, பட் அவங்க வாங்க மாட்டுறாங்க, ஒரு லீடு வருது, கன்வர்ஷன்ஸ் வரல அப்படின்னா ஆட்ஸ் த்ரூ அது எப்படி நம்ம இது பண்றது 6.6ல பார்க்குறோம். 6.7ல இது எல்லாத்தையும் ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு இடத்துல இது எப்படி வந்து ட்ராக் பண்றது, எப்படி அனலைஸ் பண்றது, அது எப்படி ஆப்டிமைஸ் பண்றது, அது 6.7. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 6.8ல வந்து நம்ம அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்குறோம். சரி, பேசிக்கா எனக்கு ரிசல்ட் வருது, இன்னும் பெட்டரான அட்வான்ஸை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம், ஒரு ஃபனல்ஸ் எப்படி செட்டப் பண்ணலாம், மல்டிபிள் பிளாட்ஃபார்ம் எப்படி வந்து இன்டெகிரேட் பண்ணலாம், இதை வந்து நம்ம லெவரேஜ் பண்ணி எப்படி வந்து கன்வர்ஷன்ஸ் ஏபிஐ யூஸ் பண்ணலாம், அது எல்லாமே நம்ம 6.8ல பார்க்க போறோம். ஃபைனலி 6.9 பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்,
நிறைய பேர் ஆட் அக்கௌண்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஆகுது, என்னால் இதை பண்ண முடியல, இன்ஸ்டாகிராம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வருது, அந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? ஸோ அதுக்காக கம்ப்ளைண்ட்ஸ், பாலிசிஸ் அண்ட் உங்கள் இது பேன் ஆகாமல் இருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அது எல்லாமே நம்ம 6.9 பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் ஃபேஸ்புக்கையோ இல்லை ஆட் அக்கௌண்ட்டோ இனிமேல் ரெஸ்ட்ரிக்டே ஆக விடாதீங்க, அதுக்கு தான் இது. ஸோ இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் மாடியூல் 7 பார்த்தீங்கன்னா, இது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பற்றி ஆக்சுவலி பேசவே ஆரம்பிக்க போகிறோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ்க்கு ஏன் நம்ம கூட உங்களை வந்து மெயினாக நர்ச்சர் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் இல்லையா? ஸோ ஆடியன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து வராங்க, வாட்ஸ்அப்பில் தான் வந்து மெயின் நர்ச்சர் நடக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம்? குரூப்ஸாக இருக்கட்டும், லிஸ்ட்டாக இருக்கட்டும், சீக்வென்ஸாக இருக்கட்டும், கம்யூனிட்டிஸாக இருக்கட்டும், சேனல்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்கள் எப்படி பண்ணணும்? உங்கள் ஆடியன்ஸ்க்கு உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட் எப்படி பில்ட் பண்ணுறது? வாட்ஸ்அப் பிஸ்னஸில் ப்ரொஃபைல், கேட்லாக், ஆட்டோமேட்டிக் ரிப்ளைஸ், அது எல்லாமே நீங்கள் எப்படி செட்டப் பண்ணலாம்? மெயினாக வாட்ஸ்அப்பை இன்ஸ்டாகிராமோட எப்படி இன்டெகிரேட் பண்ணலாம், அதெல்லாம் நம்ம வந்து இந்த மாடியூலில் பார்க்க போகிறோம். அண்ட் இங்கே வந்து உங்கள் லீடை நர்ச்சர் பண்ணுறது, சேல் பண்ணுறது, அது எல்லாம் கவர் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாடியூல் 8. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு வந்து நான் என்ன இன்டென்ஷனோட வந்துடும், ரிசல்ட் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுச்சு, எனக்கு வந்து சேல்ஸ் ப்ராப்பராக இருக்குது, எனக்கு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நான் என் பிஸ்னஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, அங்கே தான் ஃபனல்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் வருது. ஸோ ஒரு ப்ராப்பர் ஃபனல், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், உங்களுக்கு அதில் இருந்து சேல்ஸ் அண்ட் வந்து மெயினாக ஒரு லீட் மேக்னெட் எப்படி யூஸ் பண்ணலாம், டிஃப்ரெண்ட் டூல்ஸ் லைக் ஜேபியர், வாட்டி, அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் நீங்கள் எப்படி இன்க்ரியேட் பண்ணலாம், உங்கள் பிஸ்னஸ்க்கு ப்ராப்பர் சிஆர்எம் அண்ட் ரீடார்கெட்டிங் அண்ட் மெயினாக நல்ல டேஷ்போர்ட்ஸோட எப்படி கன்வர்ஷன்ஸ் ட்ராக் பண்ணலாம், அது எல்லாமே நம்ம மாடியூல் 8ல் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபனல் இருக்குது. ஒரு லீடை கேப்சர் பண்ணுறதுக்கு, சேல்ஸுக்கு, ரீஎன்கேஜ்மெண்ட்டுக்கு, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபனல்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒன்று உங்களுக்கு நான் இதில் சொல்லி தருவேன். அண்ட் தென் மாடியூல் 9 பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடீஸ் அண்ட் ரியல் லைஃப் அப்ளிகேஷன். ஸோ இப்போ இது எல்லாமே ஆல்ரெடி பல பிஸ்னஸஸ் வந்து எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, அந்த பிஸ்னஸோட ஃபனலை ப்ராப்பராக உங்களுக்கு காட்டி, ஸோ இங்கே பாருங்கள், இந்த பிஸ்னஸில் அவங்க இதுதான் பண்ணுறாங்க, இதை இப்படி தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒரு ஹைலி கன்வெர்ட்டிங் கேம்பெயின், இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிராண்டோடது பார்க்குறீங்க, வேறு பிஸ்னஸோடது பார்க்குறீங்க, அவங்க கேம்பெயின் ரொம்ப சூப்பராக போகுது அப்படின்னா, அதை நீங்கள் எப்படி வந்து என்ன ஃபாலோ பண்ணணும், என்ன தெரிஞ்சுக்கணும், அவங்க கேம்பெயின் எதனால் பெர்ஃபார்ம் ஆகுது, அது எல்லாமே பிரேக் டவுன் பண்ணி இங்கே காட்டுறதுனால உங்களால் இன்னும் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இது வந்து டிஃப்ரெண்ட் மார்க்கெட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். என்ன மாதிரியான மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் செல் பண்ணுறீங்க, ஆர் நீங்கள் ஒரு சர்வீசஸ் செல் பண்ணுறீங்க, நீங்கள் கோச்சாக இருக்கீங்க, நீங்கள் இ-காமர்ஸ் வச்சுருக்கீங்க, ஆர் நீங்கள் ரீசெல்லிங் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு சலூன் வச்சுருக்கீங்க, நீங்கள் லெட்ஸ் சே இஃப் நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருக்கீங்க, உங்கள் கிளினிக்ஸ் இருக்குது, உங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நிறைய என்கொயரிஸ் வரணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சராக இருக்கிறீங்க, செல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி மல்டிபிள் திங்ஸுக்கு நம்ம வந்து கிளியர் பிரேக் டவுன்ஸ் கொடுப்போம். ஸோ தட் டிஃப்ரெண்ட் பிஸ்னஸஸ் மெட்டா யூஸ் பண்ணி க்ரோ ஆகிறதுக்கு உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி எக்ஸிக்யூஷன் அண்ட் செல்லிங். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 daysல நீங்கள் ஒரு சேல்ஸ் ரோட் மேப் எப்படி போடுறது, கண்டென்ட் கேலண்டருக்கு டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸ் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம். நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நாங்களே கொடுத்துருவோம் அப்படின்னு. ஸோ அதுக்காக ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஸ்கேல் பண்ணுறதுக்கு என்னென்ன கொடுக்கணும். ப்ளஸ் இதில் வந்து ஒரு இது, அதாவது ஒரு சோலோப்ரனர்னா லோ பட்ஜெட்டாக இருக்குன்னா நீங்கள் எப்படி டூல்ஸ் யூஸ் பண்ணலாம், அதே இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்மால் டீமுக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம், அதே இது நீங்கள் ஸ்கேலிங் மோடில் இருக்கீங்க, நீங்கள் ஆக்சுவலி யூ ஹேவ் அ குட் பட்ஜெட் அண்ட் நீங்கள் வந்து இப்போ அதை ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பிஸ்னஸ் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன பண்ணலாம். ஸோ இது மாதிரி லெவல் பை லெவல் நம்ம ஆக்சுவலி இது பண்ணுவோம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம் அது எப்படி எல்லா லெவல்ஸ்க்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் உங்களுக்கு எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் ஆல்ரெடி 2 கம்பெனிஸ் ரன் பண்ணுறது, கண்டென்ட் பாட் அண்ட் line.digital. அதில் நாங்கள் கண்டென்ட் பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறது ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் பிஸ்னஸஸ் அண்ட் எஸ்எம்இஸோட மெயினாக அவங்களோட தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஐ மீன் we work with SMEs and MSMEs, ஸோ மைக்ரோ பிஸ்னஸஸ் அண்ட் ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸஸ். ஸோ இப்படி ஒர்க் பண்ணுறதால அவங்களோட பட்ஜெட்ஸ் வந்து யூஸ்வலி வந்து எய்தர் ஒரு few thousandsல இருக்கும் ஆர் few lakhsல இருக்கும், பிலோ 10 lakhs மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதே இது line.digital பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கார்பரேட் கம்பெனிஸோட ஒர்க் பண்ணுறது, அவங்களோட per month மார்க்கெட்டிங் பட்ஜெட் 20 to 25 lakhs இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸஸ் வந்து அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, அதே இது எஸ்எம்இஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, மைக்ரோ பிஸ்னஸஸ் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, எதுவுமே நம்ம ஃப்ரீலான்சர்ஸ், கோச்சஸ் ஆர் ரீசெல்லர்ஸ். ஏன்னா வந்து நம்ம தமிழ் ஆண்டர்பிரினர் அகாடமியில் நிறைய ரீசெல்லர்ஸோட ஒர்க் பண்ணியிருப்போம். என்னோட மந்த்லி பட்ஜெட் வந்து more than 5,000 கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த 5,000ல உங்களால் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எப்படி பார்க்க முடியும்? ஏன்னா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பட்ஜெட் இருந்தால் தான் க்ரோ பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக உங்கள் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணலாம். அதில் ஈச் ஸ்டேஜ் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரோம். எல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபைனலி லாஸ்ட் மாடியூல் ஏஐ அண்ட் ChatGPT. இப்போ நம்ம கற்றுக்கிட்டது இது எல்லாத்தையுமே ஒன்ஸ் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஒன்ஸ் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ChatGPT வச்சு எப்படி வந்து எஃபெக்டிவாக பண்ணலாம் அப்படின்றதான் இந்த மாடியூல். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுதானே நீங்கள் முதல்ல சொல்லிடணும் அப்படின்னா,
கைஸ் அது பெரிய தப்பு. இப்போ நம்ம என்ன ஆகுது அப்படின்னா ஏஐ வந்ததுனால எல்லாமே ஏஐல பண்ண விட்டுறதும், பட் அதனால நமக்கு என்னதுன்னு தெரியல, அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரியல, எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, தப்பா இருந்தால் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு தெரியல, எதுவுமே தெரியல. ஏஐ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தான் தவிர உங்களை ஏஐ என்னைக்குமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாடியூலை நம்ம லாஸ்ட்ல வச்சிருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அண்ட் தென் எவ்ரிடே ரிப்பீட்டபிளாக பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஏஐ யூஸ் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கண்டென்ட் கிரியேஷன் மாடியூல், ஒரு ஆடியன்ஸ் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னா அண்ட் தென் ChatGPT யூஸ் பண்ணி உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் இந்த மாடியூல் இது. அண்ட் தென் கேப்ஷன் அண்ட் காப்பி ரைட்டிங், உங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி எழுதலாம். ஏன்னா இந்த டைம் நீங்கள் வந்து ஆல்ரெடி இப்போ ஐடா ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, பாஸ் ஃப்ரேம் ஒர்க்னா என்ன, HHHனா என்ன, அது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ அதை ChatGPT யூஸ் பண்ணி எஃபெக்டிவாக எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் இங்கே. அண்ட் தென் ஹேஷ்டேக் ரிசர்ச், SEO ரிசர்ச், ஒரு DM ஸ்கிரிப்ட்ஸ், என்கேஜ்மெண்ட்ஸ், அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஆடுக்கும் காப்பீஸ் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுறது, ஆட் கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்ணுறது, எஸ்பெஷலி ChatGPT வச்சு உங்கள் காம்படிட்டர் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் இந்த மாடியூலில் கவர் ஆகும். அண்ட் ஃபைனலி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு ChatGPT வந்து உங்களுக்கு ஒரு காப்பி ரைட்டரா, உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் ரிசர்ச்சரா அதை எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணலாம், அது எல்லாமே இந்த மாடியூலில் இருக்கும். இப்போ இதுதான் வந்து கம்ப்ளீட் மெட்டா பவர் மாடியூல். ஆனால் நம்ம கோர்ஸ் என்னைக்கு போனஸ் இல்லாமல் இருந்திருக்கு இல்லையா. ஸோ அதனால ஃபைனலாக ரிசோர்ஸ் வால்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளக் அண்ட் ப்ளே பண்ணுற மாதிரி, அதாவது இங்கே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அந்த டெம்ப்ளேட்டை நான் யூஸ் பண்ணுறேன், ஒர்க் ஷீட் இருக்குது, ஒர்க் ஷீட்டை நான் யூஸ் பண்ணுறேன். அந்த மாதிரி கண்டென்ட் கிரியேஷனுக்கு, உங்கள் பிராண்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு, அனாலிட்டிக்ஸ் நீங்கள் ட்ராக் பண்ணுறதுக்கு, மெட்டா ஆட்ஸ் பிளான் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் ஃபனல் அண்ட் AI ChatGPT, இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பர் டெம்ப்ளேட்ஸாக ஆல்ரெடி கொடுத்துருவோம். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டன் ஆர் பூட் கேம்ப் நம்ம இதுக்கு முன்னாடி கண்டக்ட் பண்ணியிருந்தோம் மார்னிங் 5:30 AM இந்த செஷன்ஸும் உங்களுக்கு வரும். ஸோ தட் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் மட்டும் நம்ம க்ரோ ஆகாமல் உங்களால் ஒரு end-to-end டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆக்சுவலி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ கைஸ் இதுதான் நம்மளோட மெட்டா பவர் ப்ரோக்ராம். எஸ், இந்த வீடியோ வந்து 10 minutesல முடிக்கணும்னு நினச்சேன், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அண்ட் அரை மணி நேரம் நீங்களும் இருந்திருக்கீங்க, விச் மீன்ஸ் உங்கள் பிஸ்னஸ்க்கு இதுதான் எக்ஸாக்டாக தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா, மெட்டா பவரில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தமிழ் என்டர்பிரனர் அகாடமியில் DM பண்ணுங்கள், ஆர் என்னோட வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பர் 875444929664. திரும்பவும் சொல்கிறேன், 875444929664. ஸோ இந்த நம்பரில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எனக்கு வந்து மெட்டா பவரில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு மெட்டா பவருக்கு இன்ஸ்டன்ட் ஆக்சஸ் நான் உங்களுக்கு தரேன், எஸ்பெஷலி லைவ் செஷன்ஸ் அப்படின்றதுனால நீங்கள் இதை பார்க்குறீங்க, ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இமீடியட்டாக ஆக்ஷன் எடுங்க. ஏன்னா இந்த வாரம் சாட்டர்டே நமக்கு ஒரு செஷன் இருக்கும். ஸோ ஏன் மிஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக? ஸோ ஜாயின் பண்ணுறவங்க எல்லாரும் வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் DM பண்ணுங்கள். மெயினாக இது வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாலும் சேம் வாட்ஸ்அப் நம்பர், சேம் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனி டைம் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்கள் பிஸ்னஸ் உங்களை நம்பி தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்காமல் கற்றுக்கிட்டு பொறுமையாக ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் சாட்டர்டே கற்றுக்கிட்டிங்கன்னா அந்த வாரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அடுத்த சாட்டர்டே திரும்ப உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை கொஷின்ஸோ எது இருந்தாலும் கேட்டுட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன்று இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அல்டிமேட்லி உங்கள் பிஸ்னஸ் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கற்றுக்க ரெடி, இம்ப்ளிமெண்ட் பண்ண நீங்கள் ரெடி அப்படின்னா இன்ஸ்டா பவரில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களை வெல்கம் பண்ண நான் ரொம்ப 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 அவளை காத்துட்ருக்கேன். மெயினாக இந்த மெட்டா பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் நம்மளோட மெயின், அதாவது இது வந்து நான் ஜஸ்ட் லைக் தட் ஒரே நாளில் பண்ண அப்படின்னு கிடையாது. எஃபர்ட்ஸ் போட்டு பார்த்து நம்ம கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஆண்டர்பிரினர்ஸ் க்ரோ ஆகணும். தமிழ்நாட்டில் ஒரு நேட்டிவ் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் வளரணும். ஜஸ்ட் லைக் தட் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்களே, நீங்கள் வந்து நல்லா கற்றுக்கணும் அப்படின்னா தமிழ் வீடியோஸ் பார்க்காதீங்க, இங்கிலீஷ் வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேப்பை பில்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக தான் தமிழ் என்டர்பிரனர் அகாடமி ஆரம்பித்தோம். அந்த ஒரே ஒரு ரீசனுக்காக தான். எனக்கு MBA இல்லை, எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியல, என் ஃபேமிலியில் யாரும் பிஸ்னஸ் பண்ணதில்லை அப்படின்ற எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தடை இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கற்றுக்குறீங்க. ஜஸ்ட் மெட்டா மட்டும் கற்றுக்காம ஒவ்வொரு வாரமும் நிறைய பிஸ்னஸ் லெசன்ஸ் கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இந்த கோர்ஸுக்கு நான் ஒரு டியூரேஷன் அப்படின்னு செட் பண்ணலை, இத்தனை மாதத்தில் முடிஞ்சிடும், இத்தனை வாரத்தில் முடிஞ்சிடும்னு. எதனால் அப்படின்னா இதை ரஷ் பண்ணக்கூடாது. லேர்னிங் இஸ் அ ப்ராசஸ். பொறுமையாக இந்த வாரம் நம்ம இவ்வளோ தான் படிக்கிறோம் அப்படின்னா அதை ப்ராப்பராக படிச்சுட்டு திரும்ப அதை அடுத்த வாரம் படிக்கலாம் அப்படின்றதால டெட்லைன் ஒரு எண்ட் டேட் நான் செட் பண்ணவே இல்லை. ஸ்டார்ட் பண்ணலாம். கற்றுக்கணும், க்ரோ பண்ணணும், எஃபர்ட்ஸ் போட நான் ரெடி, கற்றுத்தரேன் நீங்கள் ரெடியா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% நான் ரெடி. ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நான் மெட்டா பவரில் பார்க்குறேன். நன்றி, வாழ்க வளமுடன். உங்கள் பிஸ்னஸை க்ரோ பண்ணலாம், தமிழ்நாட்டை இன்னும் மேலே எடுத்துகிட்டு வரலாம். நன்றி, உங்களை நான் லைவில் பார்க்குறேன்.